அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மறுசீரமைப்பு முடியும் வரை பாராளுமன்றம் களையாது, அரசாங்கம் அது குறித்து கவனம் செலுத்தவில்லை என்கிறார் நிதி ராஜாங்க அமைச்சர். கடன் மறுசீரமைப்பு நிறைவு பெறும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்பதை உறுதியாக கூற முடியும். அத்துடன் பாராளுமன்றத்தை கலைப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் பற்றி பேசப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாட்டை அறிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரமே தேர்தல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தேர்தல் விவகாரத்தில் ஜனாதிபதியோ அரசாங்கமோ தலையிடவில்லை. இவ்வாறான நிலையில் எதிர்வரும் 19ஆம் தேதி நள்ளிரவுடன் வீரகேசரியின் 7ஆம் பக்கத்தில் செய்தி தொடர்கிறது, பார்ப்போம். 19ஆம் தேதி நள்ளிரவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடன் மறுசீரமைப்பு நிறைவு பெறும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்பதை உறுதியாக குறிப்பிடலாம். பாராளுமன்றத்தை கலைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். இவ்வாறான நிலையில் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு சென்றால் கடன் மறுசீரமைப்புகளுக்காக முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் தாமதமடையும். அரசியல் காரணிகளை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி செயற்படவில்லை. பொருளாதார மீட்சிக்காக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி ஆளும் தரப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் என்று ஷான் சேமசிங்க தெரிவிக்கிறார். ஏனென்றால் ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது. ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகின்றதா அல்லது பாராளுமன்ற தேர்தல் நடக்கப் போகின்றதா என்று, அல்லது பாராளுமன்ற பொது தேர்தல் நடக்கப் போகின்றதா என்று. எதை எப்படியோ கடன் மறுசீரமைப்பு முடியும் வரை இந்த பாராளுமன்றத்தை கலைக்கும் இந்த யோசனையை அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்று ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கிறார். எனவே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் ஒரு பொய்யான செய்தி. இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று கண்டியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது சொல்றாரு, பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது என்று எதற்காக செய்திகளை பரப்புகின்றார்கள் என்றால், அப்படி கூறினால் பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது, பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றது என்று கூறினால் பங்கு சந்தையின் விலைகள் குறையும். எனவே பங்கு சந்தைகளின் பங்குகள் குறையும். எனவே அதை கொள்வனவு செய்யலாம். குறைந்தால் அவற்றை அந்த பங்குகளை கொள்வனவு செய்ய முடியும் என்ற காரணத்தினால் தான் சில அரசியல்வாதிகளால் பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து இவ்வாறான ஒரு பொய் பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் தெரிவித்தார். அதாவது இதெல்லாம் அரசியல்வாதிகளுடைய பிளான் தான் என்று, திட்டங்கள் தான் என்று ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்தார். ஏனென்றால் அவர் இந்த குறிப்பிட்ட விடயத்திற்கு நான் அந்த விடயத்தை மேற்கோள் காட்டினேன். சரி, அரசாங்க பிரதிநிதிகள் ஏன் பங்கேற்கவில்லை? அர்ஷடி சில்வா கேள்வி எழுப்புகின்றார். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே செய்தி வெளியாக இருக்கின்றது. சர்வதேச தனியார் கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தை விடயத்தில் அர்ஷடி சில்வா கேள்வி. சர்வதேச கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவே லசார்ட் மற்றும் கிளிஃபர்ட் ஆன்ஸ் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. பேச்சுவார்த்தைகளுக்கு இலங்கை அரசாங்கமே தலைமை வகிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு அரசாங்கத்தின் தரப்பில் எவரும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்காததன் காரணம் என்ன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா கேள்வி எழுப்பினார். அதாவது இது ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை முடிப்பதற்காக. ஆனால் அந்த தனியார் நிறுவன அதிகாரிகள் மாத்திரமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரச தரப்பில் ஏன் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை அர்ஷடி சில்வா எழுப்புகிறார். சர்வதேச கடன் வழங்குநர்களின் தேவைக்கேற்ப தேசிய கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டதோடு ஊழியர் சேமலாப நிதியிலும் கை வைக்கப்பட்டது. சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் இதனைவிட உறுதியான வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும். லசார்ட் மற்றும் கிளிஃபர்ட் ஆன்ஸ் நிறுவனத்துக்கும் அப்பால் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை வகிப்பது யார்?
யாருடைய தலைமையில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திற்கு வெளியிலோ எந்த இடத்திலும் பேசப்படுவதில்லை. 2038 ஆண்டு வரை நாட்டை பணயம் வைக்கும் இந்த போராட்டத்தில் யார் மக்களுக்காக குரல் கொடுப்பது? ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு மாத்திரமே இது பற்றி பேசுகின்றது என்றும் அர்ஷடி சில்வா தெரிவிக்கிறார். அரசாங்கம் தன்னால் இதை பேச முடியாது. அதாவது இந்த கடன் வழங்குனர்களோடு பேசுவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. சர்வதேச தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கம் சார்பிலே யாராவது ஒருவர் கலந்து கொண்டிருக்கலாம் என்ற கேள்வியை தான் அர்ஷடி சில்வா எழுப்புகிறார். இப்படி இருக்கும்போது இந்த ரஷ்ய உக்ரைன் போரில் இந்த யுத்த களத்தில் கிட்டத்தட்ட 600 இலங்கையர்கள் அங்கே இருக்கின்றார்களாம். அவர்கள் சும்மா பார்த்து கொண்டு இல்லை, யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். என்ன செய்வாங்களாம் ரஷ்ய படையினர்? இவர்களை ஒரு முன்னேறி செல்லும்போது, ஒரு படை தரப்பு முன்னேறி செல்லும்போது அந்த படை தரப்புக்கு முன்னால் முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்களை இலங்கையர்களை அவர்கள் நிறுத்துவார்களாம், அல்லது வேறு நாட்டுக்காரர்களை நிறுத்துவார்களாம். ரஷ்ய வீரர்கள் பின்னால் இருப்பார்களாம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தரையில் தான் செல்ல வேண்டுமாம், நடந்து செல்ல முடியாது, தரையில் பதுங்கி பதுங்கி செல்ல வேண்டுமாம் 4 கிலோமீட்டர். எனவே அப்படி செல்ல முடியாது என்று கூறுபவர்களையோ அல்லது முன்னோக்கி செல்ல முடியாது என்று கூறுபவர்களையோ பின்னால் இருந்து ரஷ்ய படையினர் சுட்டு கொன்று விடுவார்கள். குருநாகலையிலிருந்து சென்ற எரந்த என்ற ஒரு நபர் ரஷ்ய இராணுவத்திலே பணியாற்றி தற்போது இலங்கைக்கு வந்திருக்கின்றார். குண்டு காயத்துடன் கண்ணிலே. அவர் கூறிய விடயம் இது தொடர்பாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்ன சொல்கின்றார்? ரஷ்ய உக்ரைன் போரில் பங்கேற்ற 16 இலங்கையர்கள் உயிரிழப்பு. ஆட்கடத்தல் குறித்து 288 முறைப்பாடுகள். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தகவல். ரஷ்ய மற்றும் உக்ரைன் போரில் பங்கேற்ற 16 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக இதுவரையில் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இவ்வாறு இராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இதுவரை 288 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் பிரமித்த பண்டார தென்னகோன் ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவிக்கிறார். ரஷ்ய மற்றும் உக்ரைன் இராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல்களை தெரிவிப்பதற்கு 0112 40 11 46 எழுதி கொள்ளுங்க. யார் சரி உங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ரஷ்ய இராணுவத்திலே இணைந்திருக்கிறார்கள், அப்படி என்றால் அவர்கள் ஆட்கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் 0112 40 11 46 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அறிவிக்கலாம் என்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் 288 முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளன என்றும் குறிப்பிடுகின்றார். அதற்கமே ஓய்வு பெற்ற சிரேஷ்ட இராணுவ அதிகாரி உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகநூல் ஊடாகவே இந்த ஆட்கடத்தலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பகிரப்பட்ட பல்வேறு விளம்பரங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இவ்வாறு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு அங்கு இராணுவத்தில் சிக்கியுள்ள சிப்பாய் ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் ரஷ்ய மொழியில் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது இந்த அக்ரிமெண்ட், அதாவது தொழிலுக்கான அக்ரிமெண்ட் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டு மொழியில் தான் அந்த அக்ரிமெண்ட் இருக்கும், அதாவது தொழில் ஒப்பந்தம். அப்போது இப்பொழுது நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் சென்றால் அங்கே அரபு மொழியில் தான் இருக்கும். அதே நேரம் இந்த ரஷ்யாவில் ரஷ்ய மொழியில் இருக்கின்றது. அப்போ ரஷ்ய மொழியில் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தை ஏனைய நாட்டவர்களுக்கு விளங்கியும் விளங்காதபடி அவர்கள் கூகுள் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லப்படுகின்ற கூகுள் மூலமாக அதை மொழிபெயர்ப்பார்களாம். அப்பொழுது சரியான மொழிபெயர்ப்பு கிடைக்காது. ஏதோ நமக்கு 2 வருஷம் கண்ட்ராக்ட் அடிச்சிட்டாங்க அல்லது 1 வருடம் கண்ட்ராக்ட் அடிச்சிட்டாங்க, மாதம் 18 லட்சம் சம்பளம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலே ஒரு காணி ஒன்று கிடைக்குது, அது இல்லாமல் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமான சலுகைகள் கிடைக்குது என்று சொல்லிதான் அவங்கள ஆட்கடத்துறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், நீங்கள் யுத்த களத்தில் போராட வேண்டும். இந்த இறந்த என்ற நபர் 10 நாட்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய படைகளுக்கு உணவு தண்ணீர் எல்லாம் வழங்கப்பட மாட்டாங்க.
அவர்கள் முன்னோக்கி முன்னோக்கி பதுங்கி பதுங்கி நகர்ந்து செல்ல வேண்டுமா. மிக பாரிய வேதனையை அனுபவித்து அவர் இலங்கை வந்திருக்கின்றார். சரி, இலங்கையில் வறுமை காரணமாக இவ்வாறு வெளிநாடுகளுக்கு தொழில் தேடி செல்பவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், இந்த பத்திரிகை செய்திகளை, செய்தி அறிக்கைகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு இந்த பெயர் நன்றாக தெரியும். உதயங்க வீரதுங்க, இலங்கைக்கான முன்னாள் ரஷ்ய தூதுவர். அவர் என்ன சொல்கின்றார்? அதிகாரத்தை வழங்கினால் இலங்கையர்களை மீட்பேன். ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க ரஷ்யாவில் யுத்த நடவடிக்கைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடியும் என வழி எனக்கு தெரியும். அந்த முடியுமான வழி எனக்கு தெரியும். அது தொடர்பான அதிகாரத்தை எனக்கு வழங்கினால் இந்த விடயத்தில் மத்தியஸ்தராக இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இது தொடர்பாக நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தான் உதயங்க வீரதுங்க அவர் சொல்றாரு, ஒரு வாரத்துக்குள்ள நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு தருவேன், ஆனால் அதிகாரத்தை எனக்கு வழங்க வேண்டும். ரஷ்யாவுக்கு தொழிலுக்கு அனுப்புவதாக தெரிவித்து இந்த ரஷ்ய படைகளில் இணைந்துள்ள இலங்கையர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவர் சொல்றாரு, எமது இராணுவ வீரர்கள் ரஷ்ய யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்கள் தொடர்பில் அந்த அரசாங்கத்துடன் கலந்துரையாடி நாட்டுக்கு அழைத்து வர முடியும். அதற்காக எமது வெளிவிவகார அமைச்சர் அல்லது ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் ரஷ்யாவின் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடினால் இவர்களை கொண்டு வர முடியும். ரஷ்யா யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு எவ்வாறு கொண்டு வரலாம் என்ற முறை எனக்கு நன்றாக தெரியும் என்றாலும் நான் தற்போது ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவரோ ராஜதந்திர அதிகாரியோ அல்ல. அதனால் இந்த விடயத்தில் தலையிட முடியாது என்றாலும் அவர்களை நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்கின்றேன் என்று உதயங்க வீரதுங்க சொல்றார். எனக்கு தெரியும் அவங்களை எப்படி இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்று அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இப்போது அவர்களை இலங்கைக்கு உடனடியாக அவர்களை அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று கூட நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி கேட்கப்பட்டது. இந்த 16 பேர் உயிரிழந்ததாக சொல்கின்றீர்களே, இவர்களுடைய சடலங்கள் தொடர்பாக அல்லது இவர்களுடைய சடலங்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியை கேட்டதற்கு அது தொடர்பாக முயற்சி செய்கின்றோம். உணவு தண்ணீர் இல்லாமல் 10 நாள் 15 நாள் இவங்களை களத்தில் போராட வைக்கிறாங்க. அவங்கள எப்படி சடலத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் என்ற கேள்விக்குறியும் அங்கே எழுகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டத்துறையில் பல புதிய சீர்திருத்தங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகின்றது. அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளில் மாத்திரம் 75 புதிய சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. தெற்காசியாவில் புதிய சட்டங்களை செயற்படுத்தும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தெல்தினிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை நேற்று புதன்கிழமை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். நேற்றுதான் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. தெல்தினிய அங்கே ஒரு புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை திறந்து வைத்த ஜனாதிபதி உரையாற்றினார். பல விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி பேசினார். சட்டத்தின் தாமதம் குறித்தும் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். உரிய நேரத்தில் சட்டம் செயற்படுத்தப்படுவதே முன்னிருக்கும் சவாலாகும். வழக்கு விசாரணைகள் திறம்பட நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் பெருமளவில் வழக்குகள் புதிதாக தாக்கல் செய்யப்படும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொத்துக்களை அளித்தால் அங்கே சட்டமே இருக்காது. ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை சட்டத்தின் ஆட்சியிலே தங்கி இருக்கின்றது. நீதி நிலைநாட்டப்படும் போது மாத்திரமே நாடு என்ற வகையில் அங்கீகாரம் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாட்டில் அபிவிருத்தி இருக்காது. முதலீடுகளை எதிர்பார்க்க முடியாது. அதனால் புதிய சட்ட கட்டமைப்பை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்தார். ஜனாதிபதி இன்னொரு விடயத்தையும் தெரிவித்தார். திருடர்களை பிடிப்பதற்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியதற்கு ஜனாதிபதி தெரிவிக்கிறார். தினகரன் பத்திரிகையிலே அது தலைப்புச் செய்தியிலே மிக முக்கியமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருடர்களை காக்க வந்ததாக கூறப்பட்ட அரசாங்கம் திருடர்களை காப்பதற்காக இந்த அரசாங்கம் திருடர்களை காக்கின்றது. அதாவது அதை சிங்களத்திலே சொல்வார்கள் மீ ரஜய ஒரு ரக்கினவா என்று சொல்கின்றார்கள் சிங்களத்தில். அதை தான் இங்கே தமிழிலே தினகரன் பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. திருடர்களை காக்க வந்ததாக கூறப்பட்ட அரசாங்கம் திருடர்களை பிடிக்க சட்டம் கொண்டு வந்துள்ளது.
கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 75 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 1 மாதம் 2 மாதத்தில் உடனடியாக திருடர்களை பிடிக்க முடியாது. அதற்கு காலம் இருக்கின்றது. எந்த நாட்டிலும் அவ்வாறு திருடர்களை உடனடியாக பிடிக்க முடியாது என்று ஜனாதிபதி யாருக்கோ சொல்கிறார். யாருக்கென்று புரிந்தவர்களுக்கு புரியும். அப்படி சொல்றார், உடனடியாக திருடர்களை பிடிக்க முடியாது, 2-3 மாதங்களில் பிடிக்க முடியாது, அதற்கு கொஞ்சம் காலம் செல்லும் என்று சொல்றார். இந்த சாதாரணதர மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் வினாத்தாள்கள் வாட்ஸ்அப் மூலமாக வெளியிடப்பட்டது. அது தொடர்பான பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு. சாதாரணதர விஞ்ஞான பாட வினாத்தாள் சர்ச்சை, 2 வினாக்களுக்கு தலா 1 புள்ளி வழங்கப்படும். பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான விஞ்ஞான மற்றும் ஆங்கில பாட பரீட்சை வினாத்தாள் குறித்து முடிவை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய விஞ்ஞான பாட பரீட்சையின் 1ஆம் பிரிவின் 9 மற்றும் 39 ஆகிய வினாக்கள் பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அந்த வினாக்களுக்கு தலா 1 புள்ளியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சையின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து இலங்கை பத்திரிகையின் 7ஆம் பக்கத்திலே தொடர்கிறது, பார்க்கலாம். முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பரீட்சை நடைபெற்ற அன்றைய தினம் பரீட்சை ஆரம்பமாகி 10 நிமிடங்களில் பின்னர் வினாத்தாள் வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பரீட்சையை மீள் நடத்த தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காரணம், பரீட்சை ஆரம்பமானதன் பின்னர் தான் வினாத்தாள் பகிரப்பட்டதால் அவை பரீட்சார்த்திகளை சென்றடைய வாய்ப்பில்லை என்பதால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இது எப்படியோ சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களை தற்போது உடனடியாக அவர்களை உயர்தர பரீட்சை வகுப்புகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். அவர்கள் பாஸ் ஆகினார்களோ ஃபெயில் ஆகினார்களோ, சித்தி பெற்றார்களோ சித்தி பெறவில்லையோ, அவர்களுக்கு விருப்பமான பாடத்தை படிப்பதற்காக கலைத்துறையோ கணிதத்துறையோ அல்லது ஏனைய துறைகளில் படிப்பதற்காக உடனடியாக அவர்களுக்கு உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய அல்லது உயர்தர வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கல்வி அமைச்சு வழங்கியிருக்கிறது. அப்போ நேற்று அந்த மாணவர்களிடம் கேட்கப்படுகின்றது, இப்படி இந்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வராமல் உயர்தர பரீட்சைக்கு உங்களை அல்லது உயர்தர வகுப்புகளுக்கு உங்களை அனுப்புவதால் ஏற்படக்கூடிய உங்களது மனநிலை என்ன என்று கேட்டதற்கு சிலர் சொல்கிறாங்க, உடனடியாக எங்களுக்கு போக முடியாது, ஒரு 2 மாதம் ஓய்வு தந்தீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வர்றோம். சில மாணவர்கள் சொல்கிறாங்க, நல்ல ஒரு விஷயம், நாங்கள் விருப்பமாக இருக்கின்றோம், அதாவது பரீட்சை முடிவுகள் வரும் வரை காலத்தை கடத்தாமல் எங்களுக்கு உயர்தர வகுப்புகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது, எனவே நாங்கள் பெருமை அடைகின்றோம், சந்தோஷப்படுகின்றோம் என்று சொல்ல. சில மாணவர்கள் சொல்கிறாங்க, சரி நாங்கள் உயர்தர வகுப்புக்கு சென்று அங்கு படிக்கின்றோம், சில நேரம் நாங்கள் பரீட்சையில் சித்தி அடையாவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஆனால் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இப்போ நீங்க இந்த சாதாரண தர பரீட்சை முடிந்த உடனே மாணவர்களை உயர்தர வகுப்புக்கு அனுப்புறீங்க, அப்ப ஏற்கனவே 10ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரப்போகும் மாணவர்களை எங்க நீங்க அமர வைப்பீங்க? கேட்கிற கேள்வி சரிதான், எங்க நீங்க அமர வைக்க போறீங்க? இப்படி பல கேள்விகள் உருவாகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்ப்போம். இப்படி இருக்க நேரம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது. இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர் சமீபத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். டயானா கமகேயின் வெற்றிடத்திற்கு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினராக. அது தொடர்பான ஒரு முக்கிய செய்தி இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தொடர்பான ஒரு செய்தியோடு அந்த செய்தியை சொல்ல போவதாக கூறினேன். கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்காக முஜிபுர் ரஹ்மான் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் இப்பொழுது இதுவரையும் பாராளுமன்றத்திலே அவர் உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் கொழும்பு மாநகர சபையின் மேயர் பதவிக்கான அவரது வேட்புமனு இதுவரையும் நிராகரிக்கப்படவோ அல்லது வேட்புமனு ரத்து செய்யப்படவோ இல்லை. வேட்புமனு அப்படியே தான் இருக்கின்றது. எவ்வாறு ஒரு அபேட்சகர், ஒரு வேட்பாளர், ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினராக முடியும் என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கின்றது.
முஜிபூர் எப்படி எம்பி ஆகலாம்? சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறப்படும். ராஜாங்க அமைச்சர் தகவல். கொழும்பு மேயர் வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ளதை அடுத்து தோற்றம் பெற்றுள்ள சட்ட ரீதியான முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை பெற அமைச்சு மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பெற தெரிவித்தார். கேட்கிறார் கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? சட்டமா அதிபர்கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட கேட்டு என்ன செய்ய? உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளமை தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்துக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நிலையில் வேட்பாளராக போட்டியிடுவதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வைக்க முடியாது. இவ்வாறான நிலையில் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வைப்பது பிரச்சினைக்குரியது. நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்திற்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. இவ்வாறான நிலையில் மேயர் வேட்பாளராக போட்டியிடவிருந்த நபருக்கு எவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்க முடியும்? இதனால் 75,000 வேட்பாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு வழங்கும் விசேட சலுகைகள் தேர்தல் ஆணைக்குழு சகல வேட்பாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அதான் வேற யாராவது இப்படி வந்திருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பேசப்படுமா என்று தெரியாது. முஜிபுர் ரஹ்மான் கொஞ்சம் பேசக்கூடியவர். அவர் பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு முதலே ஐக்கிய மக்கள் சக்தியினர் சொன்னாங்க, நாளைய தினம் பாராளுமன்றத்துக்கு ஒரு பீரங்கி வரப்போகின்றது என்று. அப்படி சும்மா பேச்சை அடித்து தள்ளுறவர் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான். எனவே இப்படியான ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது பாராளுமன்றத்துக்குள் விவாதங்களில் கலந்து கொண்டு சரமாரியாக பேசுவதும் ஆளும் தரப்புக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. என்ன ஆர்ப்பாட்டம்? ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம். அமைதியற்ற நிலை. லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் பிரதிநிதிகள் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நடத்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியற்ற நிலை ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உள்ள வாகன அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் எடுக்கப்பட்டது. என்னையா அப்போ அவங்க எதில் போவாங்க? சைக்கிள்லையா போவாங்க? அவங்களுக்கும் கார் வேணும் தானே ஐயா? அவங்களுக்கும் கார் வேணும், வாகனங்கள் வேணும், அவங்களும் சொகுசாக பயணிக்கணும். நாங்கள் நடந்து போகிறோம், அது எங்கட பிரச்சனை. அவங்க சொகுசாக இருக்கணும் தானே ஐயா? நீங்கள் என்ன ஐயா அதுக்கு போய் தலையிட்டு கொண்டிருக்கீங்க? பாவம் என்ன இருக்குதுன்னு சொல்லி போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தின் போது இந்த அமைதியற்ற நிலை தோன்றியது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் மல்லுக்கட்டும் நிலையும் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவம் இடத்திற்கு போலீசார் கழக தடுப்பு பிரிவினரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெஹிக்கிள் பெர்மிட் வாகன அனுமதி பத்திரங்களை தயவு செய்து அமைச்சர்களுக்கோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்காதீங்க, ஏன்னா நாடு இருக்கிற நிலையில் இது தேவையா என்று தான் அவங்க கோஷத்தை எழுப்பியிருந்தாங்க. சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி. சுதந்திர கட்சி தலைமையில் புதிய பரந்துபட்ட கூட்டணி. சுயாதீன உறுப்பினர்கள் அணியுடன் இணைவது குறித்து கலந்துரையாடல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் புதிய பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை அமைப்பது தொடர்பில் தீர்க்கமான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்பட்டு கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மெதிவளையில் உள்ள ஹோட்டல் ஒன்றிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. அமைச்சர் நிமல் சிறிபால்டி சில்வா தலைமையிலான சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் நிமல் லான்சா தலைமையிலான புதிய கூட்டணிக்கும் இடையிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அப்போ நிமல் லன்சா அவரோட தரப்பில் கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களோடு இந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அப்படி இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2ஆக பிளவுபட்டிருப்பதால் நிமல் சிறிபால்டி சில்வா அணியினர் தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றும் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று இன்று வர இருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பதில் செயலாளராக கடமை புரியக்கூடிய துமிந்த திசாநாயக்க ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார். அண்மையில் தலைவராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் தலைவர் பதவியை நீடிக்க இடைக்கால தடை விதிக்குமாறு கூறி அல்லது அது சட்டத்திற்கு முரணான நியமனம் என்று சொல்லி அவர் ஒரு வேட்புமனு ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட இருக்கிறது. இன்று ஒரு முக்கியமான முடிவு தெரிய போகின்றது விஜயதாச ராஜபக்சவின் தலைவர் பதவி தொடர்பாக. சரி, இப்படி இருக்கும்போது இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களும் பசில் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகருக்கும் இடையிலான 7வது தடவை சந்தித்து பேச்சு.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலே கடந்த 13ஆம் தேதி 7வது தடவையாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித தீர்மானங்களும் இல்லாமல் நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்க முடிகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இதுவரை 7 தடவைகள் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இது 7லுமே எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார். பசில் ராஜபக்ச எப்படியாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி பசில் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும்போது இங்கே தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியில் இவ்வாறான ஒரு செய்தி. பொது வேட்பாளர் குறித்து அறிவதில் அமெரிக்கா ஆர்வம். இந்த பொது வேட்பாளர் என்றால் இந்த நாட்டில் பொது வேட்பாளர் அல்ல, வடகிழக்கில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க போகிறாங்க. அது யார்? 3 தமிழ் எம்பிக்களுடன் யாழில் அமெரிக்க தூதுவர் சந்திப்பு. அமெரிக்கா இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க, ஏனென்று தெரியல. வடகிழக்கிற்கான தமிழ் பொது வேட்பாளர், அது வடகிழக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக அமெரிக்கா இப்போ மிகுந்த அக்கறை செலுத்துகிறாங்க. பலஸ்தீன விவகாரம் தொடர்பில் பிரேரணை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களா? கோவிந்தன் கருணாகரம் எம்பி கேள்வி கேட்டிருக்காரு. பலஸ்தீனர்களின் பிரச்சனையையும் எமது நாட்டின் தேசிய பிரச்சனையும் அடிப்படையிலே ஒன்றே ஆகும். பலஸ்தீனம் இன்று பற்றி எரிகிறது. எமது நாடும் தமிழ் தேசிய இனப்பிரச்சனையும் பற்றி எரிகிறது. எமது நாட்டில் பற்றி எரியும் தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்யாது பலஸ்தீனத்தில் பற்றி எரியும் தீயை அணைப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றீர்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்னையா 2 பிரச்சனையும் ஒன்றுதானே என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேற்று 15 வயது சிறுவன் ஒருவரின் ஒரு செய்தியை பார்த்தோம். கம்பளை நகரத்திலே ஒரு வீட்டை உடைத்து 15 லட்சம் பெறுமதியான பணம், நகை, பொருட்களை திருடியிருக்கார். 15 வயது நபர் 10 லட்சம் பெறுமதியான பொருட்களை திருடியிருக்கார். 15 வயது. இப்போ நேற்று 15 வயது சிறுவனை பார்த்தோம், அல்லது 15 வயதுடைய அந்த சிறுவனது செயற்பாடுகளை பார்த்தோம். இன்று 15 வயதுடைய சிறுமியின் செயற்பாடை பார்க்க போகின்றோம். நேற்று சிறுவன், இன்று சிறுமி. இரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த 15 வயது சிறுமி தாயுடன் தலைமறைவு. சந்தேக நபருடன் 3 கைது. யாழ் போதனா வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த பின்னர் குழந்தையை வைத்தியசாலையில் விட்டுவிட்டு தலைமறைவான 15 வயதான சிறுமியையும் சிறுமியின் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளதுடன் சிறுமியை கற்பமாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 25 வயதான இளைஞனையும் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த வாரம் 15 வயதான சிறுமி பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன் போது சிறுமியின் தாயாரும் சிறுமியுடன் உதவிக்கு இருந்துள்ளார். 15 வயது சிறுமி குழந்தை ஒன்றை பிரசவித்து விட்டு அந்த குழந்தையை விட்டு தப்பி சென்றுகிறார். மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் எத்தனையோ நலன் திட்டங்களை நாட்டுக்கு செய்தவர், அமைச்சராக இருந்து. எனவே அவருக்காக ஜனாதிபதி எடுத்த முடிவு இன்றைய விடிவெள்ளி பத்திரிகை. உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி பத்திரிகை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெளிவரும். இன்றும் விடிவெள்ளி பத்திரிகை வெளிவந்திருக்கின்றது. அதிலே அஷ்ரஃப் ஞாபகார்த்த அருங்காட்சியகம் ஜனாதிபதி 25 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. கல்முனையில் தான் இது உருவாக்கப்பட இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான மர்ஹூம் MHM அஷ்ரஃப் ஆற்றிய சேவைகளை கௌரவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக அஷ்ரஃப் நினைவு அருங்காட்சியகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது விடிவெள்ளி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் வெளிவந்த விடிவெள்ளி பத்திரிகை. உங்களுக்கு தெரியும், ஹம்தி என்ற சிறுவன், ஹம்தி என்ற 3 வயது சிறுவனது சிறுநீரகம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் இல்லை, 2 சிறுநீரகமும் இருக்க இல்லை. நாங்கள் பார்க்குற நேரம் 1 இருந்துச்சு, இப்போ மற்றது எங்கெண்டெல்லாம் பிரச்சனைகள் போனது. ஆனால் இறுதியில் அம்தி உயிரிழந்தார். அம்தி தொடர்பான செய்தி. சிறுநீரக சத்திர சிகிச்சையின் போதான சிறுவன் ஹம்தியின் மரணம். சிறுநீரக சத்திர சிகிச்சையின் போதான சிறுவன் ஹம்தியின் மரணம் விசாரணை CID சிறப்பு பிரிவினரிடம். சத்திர சிகிச்சை செய்த வைத்தியர் நவீன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வீடியோ காணொலியில் வாக்குமூலம் வழங்க கோரிக்கை. கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிறுநீரக சத்திர சிகிச்சையின் போது சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த 3 வயது சிறுவன் அம்தி ஃபஸ்லியின் மரணம் தொடர்பான பூரண விசாரணைகள் CID பிரதி போலீஸ் மா அதிபரின் கீழ் செயற்படும் சிறப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.
அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கையளிக்கலை, இப்போ தான் கையளித்திருக்கிறாங்க சிஐடிக்கு. இப்போ சிஐடி வந்து துரிதமாக விசாரிக்க போகிறாங்க. அந்திக்கு என்ன நடந்தது, உண்மையில் இந்த இதோடு சம்மந்தப்பட்டவர்கள் யார், அந்த தாதி தொலைபேசியில் இருந்ததாகலாம் கூறப்படுகின்றது. கையடக்க தொலைபேசியில் அடிக்கடி பேசுவார், இப்படியெல்லாம் பல செய்திகள் அந்த சமயத்திலே வெளிவந்தது. எனவே விசாரணை தற்போது சிஐடிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சிறுவனின் சத்திர சிகிச்சையுடன் தொடர்புபட்ட அனைத்து மூல ஆவணங்களும் விசாரணையாளர்களின் கைகளுக்கு கிடைக்காத நிலையில் அவற்றை பெற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம், நல்ல ஒரு முடிவு அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்போ இந்த உங்களுக்கு தெரியும், இந்த 3 வீல் ஸ்டாண்ட் முச்சக்கர வண்டி தரைப்பிடங்கள் இருக்கின்றது, எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. அந்த பத்திரிகையிலே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது, பார்க்கலாம். ජූලි පළවෙනිදා සිට බස්නාහිර නැවතුම් පොලේ සැපයුම් මගී பிரவாணයට அவசர ඇති த்ரீரோத ரத சந்தா பமனை, அதாவது பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய முச்சக்கர வண்டிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க மேல் மாகாணத்தில். அதாவது நீங்கள் ஒரு முச்சக்கர வண்டி சாரதியாக இருந்தால் அல்லது நீங்கள் பயணிகளை ஏற்றி இறக்கும் சாரதிகளாக இருந்தால் இனி உங்களது முச்சக்கர வண்டியை தரிப்பிடம் செய்வதாக இருந்தால் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் நீங்கள் தரிப்பிடம் செய்ய முடியாது அல்லது பார்க் செய்து வெயிட்டிங்கில் இருக்க முடியாது. காரணம், நீங்கள் பதிவு செய்யாவிட்டால். நீங்கள் பதிவு செய்திருந்தால் முடியும். ஆகவே உங்களது முச்சக்கர வண்டி பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய முச்சக்கர வண்டி என்ற அனுமதியை பெற வேண்டும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமுலுக்கு வருகின்றது. எனவே இதுவரை நீங்கள் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த அனுமதியை பெறாவிட்டால் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களால் 3 வீல் பார்க்கில் பார்க் செய்ய முடியாது. சரியா? சரி, அடுத்ததாக கண்டி என்பது எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். கண்டி என்றாலே ஸ்ரீ தலதா மாளிகா இருக்கின்றது, பேராதனிய பூங்கா இருக்கின்றது, மிக பெரிய வைத்தியசாலை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் புராதான பல விடயங்கள் கண்டியில் இருக்கின்றது. ஆனால் கண்டியில் நடக்கும் ஒரு அவலம் தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இப்படியான செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எந்த நேரமும் நாங்கள் இந்த மக்களுக்கு நன்கு தெரிந்த செய்திகளை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தெரியாத இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. பாருங்கள் இந்த செய்தி. பிட்டின் என அய வெளியிலிருந்து வருபவர்கள் தினகட்ட மூத்ரா லீட்டர் 2,30,000 மானூரட்டகள். வெளியிலிருந்து வருபவர்கள் 2,30,000 சிறுநீரை கண்டியில் கழிக்கின்றார்கள். இந்த சிறுநீர் கழிப்பதற்காக இவர்களுக்கு சரியான மலசலக்கூட வசதிகள் இல்லை. தலதா மாளிகாவுக்கு வருகின்றார்கள், பேராதனிய பூங்காவுக்கு வருகின்றார்கள், கண்டி வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள், கண்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள், முக்கியமான அரச நிறுவனங்களுக்கு வருகிறார்கள். இவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கான இடங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் இவர்கள் அங்காங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில், பாதைகளில், வீதிகளில் சிறுநீரை கழிக்கின்றார்கள். 2,30,000 லிட்டர் சிறுநீரை ஒரு நாளுக்கு இவர்கள் கழிக்கிறார்களாம். வெளியிலிருந்து வருபவர்கள். நகரமும் மாசடைகின்றதாம். மாசடையாமல் இருக்குமா? எனவே இது போன்ற அவலங்களும் நம் நாட்டில் நடக்கின்றது. சரி, பாடசாலை விட்டு பாடசாலையிலே பரீட்சை எழுதி அத்தனை வருடங்கள் படித்த பாடசாலைக்கு நன்றி கூறும் மாணவர்களை பார்த்து விட்டு வரலாம். இது திம்புலாகல பாடசாலை ஒன்றிலே சாதாரண தர பரீட்சை முடிந்து மாணவர்கள் அந்த பரீட்சை அதிகாரிகளுக்கும் பாடசாலைகளுக்கும் நமஸ்காரம் தெரிவித்து பாடசாலையை வணங்கும் காட்சியை பாருங்கள். இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இப்படி எல்லா மாணவர்களும் இருந்தால் அருமையாக இருக்கும் நாடு. சரி, இன்றும் கூட ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.